பகாளி எவடி அவ என் பொண்டாட்டிக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னவ தண்ணி பைப்புக்கே கொண்டு வச்சு போடுவேன். என் பொண்டாட்டிக்கு தண்ணி இல்லைன்னா எவளும் தண்ணி பிடிக்கூடாது. யாருக்கிட்ட எவடி அவ என் பொண்டாட்டிக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னது? அந்த கிளவிதாயா? ஏய் கிளவி என்ன வாயை கிழிச்சு தச்சுட்டுமா பாத்துக்க. என் பொண்டாட்டிக்கு தண்ணி இல்லைன்னு சொல்ல நீ யாருமா? அப்படித்தான் நான் சொல்லுவேன். இந்த சுப்பிரமணி யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நாங்கெல்லாம் புயல் காத்துலயே பொறி சாப்பிட்றவங்க, தெரிஞ்சுக்கோ. தண்ணி இல்லைன்னு சொல்றது இல்லாம என் பொண்டாட்டி எட்டி மிதிச்சிருக்க. நீ தைரியமான பொம்பளையா இருந்தா இப்ப என் மேல கை வை பாப்போம். என்னையே அடிக்கிற நீ? உன்னை உன் வீட்டோட தீய வச்சு கொளுத்தல. என் பேரு சுப்பிரமணி இல்ல. உன்னால ஆனதை பாத்துக்கடா போடா. என் பொண்டாட்டிக்கு தண்ணி உள்ளனா வகால இங்க எவளுமே தண்ணி பிடிக்க கூடாது. அந்த பைப்பை புடுங்கி எரிஞ்சு விடுவேன் பாத்துக்க. என்ன எவ்வளவு மிரட்டினாலும் கிளவி அசராம நிக்கிறான். சரியான ரவுடி பொம்பளை கிட்ட கொண்டு வந்து மாட்டி விட்டா என் பொண்டாட்டிக்காரி. அது என்ன ஊரெல்லாம் தண்ணி பிடிக்கும் போது என் பொண்டாட்டிக்கு மட்டும் தண்ணி இல்லைங்கிறது? அவ மட்டும் என்ன இழிச்ச வச்சியா? உன் பொண்டாட்டி ஒன்றும் தண்ணி பிடிக்காமலாம் இல்லை. என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. எல்லாருக்கும் 4 குடம் தான் கணக்கு. உன் பொண்டாட்டி மட்டும் 5வது குடம் வந்து பிடிக்கிறா. இங்க நிக்கிறவங்களாம் மனுஷங்களா தெரியலையா? எல்லாருக்கும் தண்ணி வரணும்ல. 5 குடம் கேட்டாலாம்? அப்படிலாம் கேட்க மாட்டாளே. உன் பொண்டாட்டி பின்னாடி தான் நிக்கிறா, கேள்றா நீயே. ஏண்டி 4 குடம் பிடிச்சிட்டியா? ஆமா பிடிச்சிட்டேன். 5வது குடம் கேட்டியா? ஆமா கேட்டேன். எதுக்குடி கேட்ட? 4 குடம் வீட்டுக்கு, 1 குடம் பிள்ளைக்கு கால் கழுவேன். ஏண்டி அவன் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம இருக்கா, உனக்கு குண்டி கழுவு தண்ணி கேக்குதா? அடியாத்தே, அட பாவி. எந்திரிச்சு போடி வீட்டுக்கு. பாவி, உன் காலில் கட்ட முளைக்க விளங்காத பையில உன்னை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு. வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். செம்மா குறுக்கு முறிஞ்சு போச்சே. இதுக்கு அந்த கிளைய வச்சதே பரவாயில்ல போல. போடி, கொஞ்ச நேரத்துல என்ன பொம்பளை ரவுடிக்கிட்ட கோத்து விட பார்த்த. சுப்பிரமணி, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நைஸா பேசிட்டே போயிரு. பொம்பளைய பாரு. போடா போடா. அப்படியே வடிவேலு குழைசாரலாம் நினப்பு 2 பேத்துக்கும். என்ன சண்டை சப்புன்னு போயிட்டு? எனக்கு அப்பவே தெரியும், அவன் வெறும் வாய்தான் பார்த்துக்கு. ஆமாமா, அதுவும் நம்ம குப்பாய் கிளைக்கிட்ட ஆகுமா? அடுத்து யார் பிடிக்கணும்? நம்ம ஜக்கமா பிடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அடுத்து ஸ்னேகா தான் பிடிக்கணும். குடத்தை மட்டும் வச்சுட்டு போயிட்டு ஆளை காணும். ராக்கம்மா அங்க பாரு, ஸ்னேகாவும் சின்ன பொண்ணு வந்துட்டாங்க. என்ன எல்லாரும் வந்து ரவுண்டு கட்டுறாளுவ? என்னலத்தா எல்லாரும் அப்படி பாக்குறியே? சின்ன பொண்ணு, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு பாத்துக்க. இப்படியா ஒரு பொம்பளை 25 பவுனை தூக்கி கொடுத்துட்டு நிப்பா? இப்படியா ஒரு மாமியாக்காரி ஒரு மருமகளை கொடுமைப்படுத்துவா? உன்னை அடிச்சு இல்ல புடுங்கிட்டா அவளாமே நகையெல்லாம். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே நகைக்காக தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாவ. என்ன சின்ன பொண்ணு ஷாக்கா? இதெல்லாம் இங்க சகஜம். 1ன்னா 9, புண்ணுன்னா புழுதுட்டுன்னு பேசுவாளுவ. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது பாத்துக்க. நகையை வச்சு என் கல்யாண வாழ்க்கைக்கு அவளைப்படுத்தி பேசுறாளுவ. நான் தான் சொன்னேன் இல்ல, அப்படிதான் 1ன்னா 7ன்னு பேசுவாளுவ. விடு, நீ போய் அங்கிட்டு நில்லு, நான் வாரேன். இங்க இருந்தா இப்படித்தான் ஏதாவது கேட்டுட்டு இருப்பாளுவ. ஏம்மா இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. என்ன என் மாமியா கறி தான் இங்க வந்து 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டு போயிருக்கு. நீங்க வேற அதை ஊதி ஊதி பெருசாக்கிடாதீங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய நினைச்சா எனக்கு அழுகையா வருது பாத்துக்க. என் மாமியால இப்படி பண்ணியிருந்தா கல்ல தூக்கி மண்டையில போட்டு கொண்டு இருப்பேன். ஆத்தாடி, நீ செஞ்சாலும் செய்வ. என் மாமியா கறியில என் ஒரு நகையில கையை வைக்கிட்டோம், குறவழியை கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. ஆத்தாடி, ஒரே கொலகார கும்பலாவெல்லாம் இருக்கு. ஏம்மா போங்கம்மா, போய் தண்ணி பிடிங்கம்மா. செக்கம்மா பிடிச்சிட்டு இருக்கா, அடுத்து நீ தான் பிடிக்கணும். சரி, நீ பிடிச்சிட்டியா? நான் அப்பவே பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டியா? போற வேண்டாம், இங்க நின்றுட்டு இருக்க. சின்ன பொண்ணு வருவா, 4 வார்த்தை ஆறுதல் சொல்லலாம் தான். நான் தான் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்றேன்ல. அவகிட்டலாம் எதுவும் கேட்காதீங்க இதை பத்தி. கௌரி, நீ தண்ணி பிடிச்சிட்டியா? இல்லை, நீ பிடிச்சி ராக்கம்மா பிடிச்சி தான் நான் பிடிக்கணும். சரி, ராக்கம்மாவும் நீயும் பிடிங்க, நான் அடுத்து பிடிச்சிக்கிறேன். இந்த ஸ்னேகா சரியான புழுகு மூட்டமா. அவன் மாமியா கறி தான் வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டு போறா. ஒண்ணுமே நடக்காமே அப்படி சொல்லுவா. அட நீ பாரு, எல்லாம் நடந்திருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்ட மறைக்கிறாங்களாம். முழு பூசணிக்கு அவ சோத்துல மறைக்கிற மாதிரி 25 பவுனை மறைக்கலான்னு பாக்குதுங்க. அதுவும் நம்ம கிட்ட.
சின்ன பொண்ணு நார்மல் ஆயிட்டியா? நான்லாம் எப்பவுமே எதையுமே மனசுலயே வச்சு புழுங்கிக்கிட்டே இருக்க மாட்டேன் பாத்துக்கு. அதான் நீ தான் தைரியமான பொண்ணாச்சே. அப்புறம் ஏன் நீ அவங்க தான் சொல்றாங்கன்னு நீ அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்த சொல்லு. நான் எப்பவுமே எந்த விஷயத்தையுமே போல்டா இருப்பேன் பாத்துக்கு. ஆனா யாருமே இப்படி என் மேல திருட்டு பழியெல்லாம் போட்டதில்ல ஸ்னேகா. அந்த மாதிரி சொல்லவும் தான் எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு பாத்துக்கு. தீபா அந்த நகையை தேடி எடுத்துட்டாளா? அந்த கூத்த ஏன் கேக்குற? ஏன் சின்ன பொண்ணு என்ன ஆயிட்டு? நகையெல்லாம் தொலைவே இல்லை ஸ்னேகா. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அப்ப அந்த நகை இந்த தீபா இருக்கா பாரு விஷ பாட்டில், அவ தான் எடுத்து வச்சிருக்கா. அவ நகையை அவளே எடுத்து வச்சுட்டாளா? ஆமா பாரு ஸ்னேகா எப்படிலாம் இருக்காளுவன்னு. எதுக்கு அப்படி செஞ்சா? நேத்து என் பிறந்த நாளைக்கு அவர் 3 பவுன் செயின் வாங்கி கொடுத்தாருல, ஆமா. அவ நகையை ஒளிச்சு வச்சுட்டு தொலைஞ்சிட்டுன்னு என் மேல திருட்டு பழி போட்டா, நான் உடனே அழுதுட்டு என் நகையை கொடுத்துடுவேன்னு பிளான் போட்டிருக்கு அந்த விஷ பாட்டில். அடி பாவி, சீரியல் வில்லிக்கணக்காயெல்லாம் யோசிச்சிருக்கா. ஆனா தீபா இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இதுக்கே இப்படி சொல்ற? இது என் மாமியா கிழவிக்கும் தெரிஞ்சிருக்கு. அடி பாவிங்களா, 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்காளுங்களா? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, இவளுங்க 2 பேத்துக்கிட்டையும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். மாமியா நாத்தனானா ஏதோ சின்ன சின்ன சண்டை வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படிலாம் கூட பண்ணுவாளுவன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு ஸ்னேகா, இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் அழுதுட்டுலாம் இருக்க மாட்டேன். இவளுங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன் பாரு. ஆ, அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. நீ இப்படி இருந்தாதான் எனக்கு நல்லா பிடிக்கும் பாத்துக்கு. ஆனா ராசு மாமா உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஆமா ஆமா, அவரும் சேர்ந்து என்ன ஏதாவது சொல்லியிருந்தாரு, நான் செத்தே போயிருப்பேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு, அவரு இதெல்லாம் நம்ப மாட்டாருன்னு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு. எங்க அப்பா அம்மாவெல்லாம் வீட்டு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு இன்னைக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன். அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் புருஷனா கிடைச்சிருக்காரு. தீபா இன்னைக்கு கிளம்பிடுவாளா? இப்போ வந்து கூட்டிட்டு போயிருவாரு அவங்க வீட்டுக்காரு. ஆனா தீபாவுக்கு என்ன ஒரு கெட்ட எண்ணம். 25 பவுனை வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த 3 பவுனுக்காண்டி இந்த வேலை பார்த்துருக்காளே. அது சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல நடந்தது இவளுங்களுக்குலாம் எப்படி தெரியும்? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் மாமியாக்காரி பார்த்த வேலை தான். யாரு, பார்வதி அத்தையா? ஆமா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. உன் மாமியாக்காரியை கூட ஒரு லிஸ்ட்ல வைக்கலாம். சண்டை முடிஞ்சு வந்த கையோட இங்க வந்து நம்ம குப்பாய் கிளவி இங்க நின்று தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அதுகிட்ட வந்து பூரா கதையும் சொல்லிட்டு போயிட்டு என் மாமியா. அதுக்குன்னு இப்படியா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுவாவ? இல்ல இல்ல, நான் நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். அது நடந்தது மட்டும்தான் சொன்னுச்சு. இவளுங்க தான் ஒருத்திக்கு ஒருத்தி எல்லாம் திரிச்சு விட்டு பேசிட்டு இருக்கிறாளுவ. சரி சின்ன பொண்ணு, நடந்ததெல்லாம் எதுவும் நீ மனசுல வச்சுக்காத என்ன. எப்பவும் போல நீ ராசு மாமா கூட சந்தோஷமா இரு. நீ சங்கடமா இருப்பியன்னு தான் உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசலான்னு உட்காந்தேன். இல்ல ஸ்னேகா, இப்ப நான் ஓகே தான். சரி, அப்ப நம்ம தண்ணி பிடிச்சிட்டு போவோமா? நான் இன்னும் போயிட்டு டிஃபன் வேற செய்யணும். ஜீவா இன்னைக்கு புது வேலையில ஜாயின் பண்ணியிருக்கான். அப்படியா, வேலை கிடைச்சிட்டா? வேலை கிடைச்சிட்டு இன்னைக்கு தான் போயிருக்கான். பாவம், அங்கே வேலை எப்படி என்னமோ. அதான் அவன் வரத்துக்குள்ளே ஏதாவது செஞ்சு வைக்கலான்னு. ஆனாலும் உனக்கு பெரிய மனசு தான் சின்ன பொண்ணு. நானா இருந்தா கூட 25 பவுனெல்லாம் தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். பவுனு என்ன விலை விற்கிது? அன்னைக்கு அவர் நகையை தொலைச்சிட்டு இடிஞ்சு போய் அழுதுட்டு நின்னது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. அவரை என்னால அந்த மாதிரி பார்க்கவே முடியல பாத்துக்க. அதனாலதான் அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன். ஆனாலும் ஸ்னேகா, நான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ணல பாத்துக்க. எப்படியோ நான் அந்த நகையை இந்த வீட்டுக்கு தான் போட்டு வர போறேன். நீ இந்த வீட்டுக்கு போட்டு வந்தாலும் உனக்குன்னு இங்கே இருந்திருக்கும்ல. ஆனால் இப்போ அது உன்கிட்ட இல்லையே. உன் நாத்தனாக்காரிக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு உக்காந்துருக்க. நான் சொல்கிறத கேளு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு நீ விட்டு கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ராசு மாமாட்ட சொல்லி அந்த 25 பவுனையும் வாங்குங்கிறேன். இல்ல ஸ்னேகா, அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? நான் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் அதை அவளுக்காக கொடுக்கல, அவருக்காக தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, இப்ப போய் நான் நகையை கேட்டேன்னா தீபா அவங்க மாமியா வீட்டுல பிரச்சனை வரும். எதுக்கு என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு? நீ இப்படி யோசிக்கிற, ஆனால் அவள் உன் மேலே திருட்டு பள்ளியில் போட்டிருக்கா சீரிக்கி. இருக்கட்டும் ஸ்னேகா, இவங்கள பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனை வரும்போது எனக்காக என் வீட்டுக்காரர் நிப்பாருங்கிறதையும் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அவரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கிறதையும் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்க போனா அதுக்காக அவளுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். எனக்கு இந்த நகை மேலெல்லாம் ஆசை இல்லை ஸ்னேகா, இப்பயும் சொல்றேன். சரி ஸ்னேகா, தண்ணி புடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். தீபா வீட்டுக்காரு வேற வந்துருவாரு.
நானும் போயிட்டு ஏதாவது டிஃபன் செஞ்சு போட்டுட்டு தான் அனுப்பணும். சரி, ஜீவா வந்தா எனக்கு ஒரு ஃபோன் போட சொல்லு என்ன? ஆ சொல்கிறேன் சின்ன பொண்ணு. இங்கே இவளுங்கெல்லாம் இப்படி பேசுனதை பற்றியும் வீட்டில் போய் நீ எதுவும் பேசிக்காத என்ன. சரி ஸ்னேகா. அப்புறம் மக்களே, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம் என்ன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீவா கண்மணி லவ் ஸ்டோரியில் இனிமேல் புது புது திருப்பங்கள்லாம் வரப்போகுது. நானும் இனிமே இந்த மாமியாவையும் நாத்தனாவையும் போட்டு வெளுன்னு வெளுக்க போறேன் பாருங்க. இனிமே நீங்க பாப்பீங்க இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. இனிமே நீங்க பார்க்க போறீங்க. பாய் பாய் மக்களே. மக்களே.